இன்றைக்கு பலருடைய செயல்பாடுகள், குறிப்பாக இயக்க ரீதியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் இது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பேரை போடணும், எனக்கு அந்த 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 பதவியில் நான் இருக்கிறேன், அந்த பொறுப்பில் இருக்கிறேன், நான் இருக்கும் போது இது செஞ்சதாக இருக்கணும், நான் இதை வாங்கி கொடுத்ததா இருக்கணும், நான் இதுக்காக குரல் கொடுத்ததா இருக்கணும், நான் போய் பேசினேன் இப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியும். ஒரு என்ஜிஓவாக கூட இருக்கட்டும், ஒரு சின்ன அமைப்பிலான ஒரு அமைப்பாக இருக்கட்டும், அல்லது நிர்வாக ரீதியில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜமாத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்கள் அதை பார்க்க முடியும். நான் தான் இருந்தேன், நான் தலைவனாக இருக்கும்போது செஞ்சேன், நான் செயலாளராக இருக்கும்போது செஞ்சேன், நான் போய் பேசி தானே வந்துச்சு, நாளை அதை வாங்கி கொடுத்தேன், நாளை செஞ்சு கொடுத்தேன், என் மூலியமால நடந்தது என்பதெல்லாம் அது ரொம்ப அபாயமானது. இப்படி பெரும் விஷயங்களை செஞ்ச ரசூலுல்லாஹோ சஹாபாக்கள் அப்படியான வார்த்தையை சொன்னதில்லை, என்னால் நடந்தது என்று சொல்லலை. அவங்க அதெல்லாம் சாதிச்சுட்டு அல்லாஹ்வால் நடந்ததுன்னு அடக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டை தான் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தாங்க. எல்லாருக்குமே அல்லாஹ் தான் காரணம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ் நாடியை தவிர எதுவுமே நடக்கலை. இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்தது.